இந்த கேள்வியில சிவப்பு நிறத்தட்டில் அலரிப்பூ 14ம் பச்சை நிறத்தட்டில் அலரிப்பூ 10ம் இருந்தன. பச்சை நிற தட்டிலிருந்து சரிபாதி பூக்கள் சிவப்பு நிற தட்டில் போடப்பட்டது. சிவப்பு தட்டிலிருந்து ஒரு பூ பச்சை தட்டில் போடப்பட்டது. இப்போது பச்சை தட்டில் உள்ள பூக்களை போல் எத்தனை மடங்கு சிவப்பு தட்டில் உள்ளன அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, ஓகே, பார்ப்போம். இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா யோசிக்காம டக்குன்னு 2 தட்டையும் போடுங்க, மென்ஷன் பண்ணுங்க. இது பச்சை தட்டு அப்படிங்கிறனால கிரீன் அப்படின்னு போடுறேன், இது சிவப்பு தட்டு அப்படிங்கிறனால ரெட் அப்படின்னு போடுறேன். ஓகேயா? ரொம்ப சிம்பிளானது. சிவப்பு நிற தட்டில் அலரிப்பூ 14. இதுல வந்து 14 அலரிப்பூக்கள் இருக்கு. பச்சை நிற தட்டுல 10 இருக்கு. ஓகேயா? சரி, முதலாவது என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பச்சை நிற தட்டிலிருந்து சரிபாதி பூக்கள் சிவப்பு தட்டில் போடப்பட்டது. பச்சை நிற தட்டுல வந்து 10 இருக்கு. 10ல சரிபாதி அப்படின்னா எத்தனை? 5. இதுல இருந்து என்ன செய்யறாங்க, 5 பூக்களை கொண்டு போயிட்டு இங்க போடுறாங்க. நான் சக 5 அப்படின்னு போடுறேன். அதே நேரத்துல இந்த 10ல இருந்து 5 அங்க கொண்டு போயாச்சு தானே, அப்ப இங்க மீதியாக 5 பூக்கள் தான் இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 19 பூக்கள் இருக்கும். ஓகே தானே? 14 5 19. அடுத்ததா சொல்றாங்க பாருங்க, சிவப்பு தட்டிலிருந்து ஒரு பூ பச்சை தட்டில் போடப்பட்டது. இதுல இருந்து ஒரு பூவை எடுக்கிறாங்க. அப்ப இங்க 19 இருக்கு. ஒரு பூ எடுத்துட்டாங்க அப்படின்னா 18 பூ வரும். அந்த ஒண்ண கொண்டு இங்க போட்டோன்னே 5 அப்படிங்கிறது 6 பூவாக மாறிடும். ஸோ ஃபைனலா பச்சை தட்டுல 6 பூவும் சிவப்பு தட்டுல 18 பூவும் இருக்கு. ஓகே தானே? ஸோ இதுல என்ன கேட்கிறாங்க, இப்போது பச்சை தட்டில் உள்ள பூக்களை போல் எத்தனை மடங்கு சிவப்பு தட்டில் உள்ளது? மடங்கு அப்படின்னு சொன்னா பெருக்கிறது பேசிக்கா. அப்ப இதுல பச்சை தட்டுல 6 இருக்கு. 6 எத்தனையால பெருக்குனீங்க அப்படின்னு சொன்னா 18 வரும். 3ஆல பெருக்குனீங்கன்னா 18 வரும். அப்படின்னு சொன்னா பச்சை தட்டுல இருக்கிறது மாதிரி 3 மடங்கு பூக்கள் வந்து சிவப்பு தட்டுல இருக்கு. இப்ப இந்த கேள்விக்கான விடை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 மடங்கு அப்படிங்கிறது தான் சரியான விடை.